வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்களுடன் ராமசாமி கும்பகோணம் சமையல் சேனல். அனைவருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக தீபாவளியை கொண்டாடணும். தீபாவளியை வருஷம் கொண்டாடுறோம். நரகாசுரம் வருஷம் செத்தானா, கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை அழிச்சாரா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம், எதிர்க்கிறதுக்காக பேசலாம். அது அப்படி அர்த்தம் இல்லை. தீபாவளி பண்டிகையை ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா வந்து இனம், மொழி, மதம், கலாச்சாரங்களில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாறுபட்ட மொழி, மதம், இனம், கலாச்சாரங்கள் உண்டு. நம்ம இங்கெல்லாம் நரகாசுரனுக்காக நரகா சதுர்த்தின்னு சொல்லிட்டு நரகாசுரனுக்கு கிருஷ்ண பரமாத்மா அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு காலம்பரை எழுந்துட்டு அமாவாசை இல்லைன்னா எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வெடிகள்லாம் கொளுத்தி புத்தாடை போட்டுட்டு வெடிகள்லாம் கொளுத்திட்டு அன்றைக்கி மகிழ்ச்சிகரமாக எல்லோரும் கோவிலுக்கு போய் சாமியை வேண்டிட்டு ஆற்றுல பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஒரு அன்பாக கூட்டு குடும்பமாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்ததுன்னா அப்படி தீபாவளியை நம்ம கொண்டாடி வரோம். ஒவ்வொரு ஊரில் அங்கெல்லாம் தீப ஒளின்ட்டு நிறைய தீபம்லாம் நாற்றுல ஏற்றுவா. ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி 1000 முண்டிக்கு சாதி ஆணும் அந்நியர் புந்திர ஏதின்னு இங்கே வீட்டில் வளர்ந்து வெளில போனால் அது 4 குட்டி போடுறது 4 கலராக இருக்குன்னு பாரதியார் பண்ணாப்புல உண்டு. இப்போ நம்ம இதை பற்றி பேசின்னு போக வேண்டாம். தீபாவளி வருஷம் ஏன் கொண்டாடுறோம்? அப்போ பெரியவா வந்து சனாதன தர்மத்தில் இவாளெல்லாம் சொல்லியிருக்கா. கிருஷ்ணர் வந்தாரா நேர அப்படி சொல்லி வச்சுட்டு போயிட்டார். ஆரியர்கள் சொன்னது, திராவிடர்கள் சொன்னது அப்படின்லாம் கிடையாது. ஆரியர்கள் வந்து திராவிடம்ங்கிறது இந்த அது ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ அல்லது குறிப்பிட்ட இனத்தையோ அல்லது குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட மக்களையோ சாடுறதில்லை. திராவிடான்னு இங்கே இந்த சான்ஸ்கிரிட்லாம் வந்திருக்கு, நிறையா சொல்லியிருக்கா. தெற்கைய மரங்களும் மரங்களை சார்ந்த அடர்ந்த பகுதியை வைக்க திராவிடம் தெற்க உள்ளதெல்லாம் நிறைய மரம் செடி கொடிகள்லாம் நிறையா இருக்கும். அதனால அதை திராவிட நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இது மனுஷால பிரிக்கிறதுக்காக அது சொல்லலை. அப்படி இருக்கிறச்ச தீபாவளி வருஷம் கொண்டாடலான்னு சில பேர் கேட்குறான். நரகாசுரம் வருஷம் வரானா அப்படின்னு அதுக்காக கொண்டாடவில்லை. சனாதன தர்மத்தில் இவெல்லாம் பிரித்து வச்சுருக்கா. பெரியோர்கள்லாம் நம்ம பெரிய மூதாதையர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். தீபாவளின்னு தீபாவளின்னு எடுத்துட்டா ஏழை பாழையிலேருந்து கீழே அடிமட்ட ஏழையிலேருந்து உயர்நிலையில் இருக்கிறவா பணக்கார வரைக்கும் எல்லாருமே அவாவா ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவாவா ட்ரெஸ் வாங்குகிறான். நம்ம வந்து தீபாவளிக்கு புத்தாடை உடுத்தணும்னு அதனால தான் சொல்லியிருக்கா. புத்தாடை உடுத்தணும்னு எதுக்காக கம்பல்சரியாக சொல்லியிருக்கா? கிருஷ்ணர் வந்து சொன்னேரா, நரகாசுரன் சொன்னானான்னு கேட்டு. நரகாசுரன் இறக்கும்போது என்னோடய நாளை வந்து கொண்டுட்டேன், இந்த நாளை எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக எல்லாம் இனிப்பெல்லாம் பண்ணி வீட்டில் எல்லாம் கொண்டாடணும், வெடிச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு நம்ம கதையில் ஐதீகத்தில் சொல்லியிருக்கா, புராணத்தில் நடந்த உண்மைன்னு. ஆனாலும் அன்றைக்கி புத்தாடை வாங்குறோங்கும்போது தறி நெசவாளர்கள் புடவை, கைத்தறி புடவையிலேருந்து பட்டு புடவையிலேருந்து எல்லாவும் அவாவாலும் தீபாவளிக்கு பட்டு புடவை தான் வேணும்னு கேட்குறவாளும் இருக்கா. சாதாரண நூல் புடவை வாங்குறவாளும் இருக்கா. சில்க் புடவை வாங்குறோம். அதில் தறி உற்பத்தி பண்ணுறவன் அத்தனை பேரும் தீபாவளிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒரு வருஷம் முச்சூடும் அவள் வந்து இரவு பகல் பாராமல் வேலை பார்க்குறா. பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிறவங்க வழியே பட்டுப்புடவை அதை வாங்கி 3 கை மாறும்போது அவளுக்கு பெரிய லெவலில் வந்து கமிஷன்ஸ் வருது வழியே. பட்டு நூக்கிறவா நான் பக்கத்தில் அங்கே இருந்து தொகுதியிலாம் பார்த்துருக்கேன். அவள் பண்ணி எல்லா பட்டு புடவையும் நல்ல புடவையை கொண்டு கொடுத்தாலும் அவள் 25,000 கடையில் ரேட்டு போடுவா, விற்கிற இடத்துல கொடுப்பா. ஆனால் அவளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா தான் கிடைக்கும் ஒரு புடவைக்கு. அதுலேயும் ஒரு த்ரெட் இருந்ததுன்னா 100-200 குறைச்சிடுவா. இவ்வளோதான். அவள் வந்து தறி வியாபாரிகள்லாம் இப்போ பிழைக்கணுங்கிற போது பட்டுகள்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். பட்டுப்பூச்சியை வந்து கொண்டு பண்ணுறா, பட்டு உடுத்தப்படாதுன்னு நம்ம பெரியவா சொல்லியிருக்கா. அது வேறு இருந்தால் கூட ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்கள் நிறையா இருக்குது. அடிமட்ட தொழிலாளர்கள் வரைக்கும் போகணுன்னா நம்ம வாங்கணும். அதனால நம்ம ஜவுளியை வாங்கணும், புத்தாடை உடுத்தணும்னு சொன்னதோட பர்பஸ் அதுதான் சனாதன தர்மத்தில். 2வது வெடிக்கணுங்கிறோம். அது ஒரு பக்கம் சொல்கிறோம், ஒரு பக்கம் காசை கரியாக்காத அப்படிங்கிறா. நிறையா வாங்கி கரியாக்கலைன்னாலும் காசை தீபாவளி அன்றைக்கி வாங்கணும். ஏன்னா சிவகாசியில் உள்ள கீழ்த்தர மக்கள், அடித்தட்டு மக்கள், பாவம் வறுமையால் வர்ற மக்கள் எல்லாமே அந்த வெடியை தீபாவளிக்கு வெடி விற்கும். நம்ம முதலாளிக்கு கொஞ்சம் வெடி விற்றா தான் நமக்கு ஒரு சம்பளம், போனஸு, தினக்கூலியெல்லாம் சரியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. விலை ஏறிடுச்சேன்னு பார்க்காம
பெரிய பெரிய நாட்டு வெடிகுண்டுகளையும் அணுகுண்டு அதேமாரி பெரிய பெரிய குண்டுகளை போட்டு காதை துளைக்கிற அளவுக்கு வெடியை வெடிக்காமல் எளிமையான வெடிகளாக கம்பி மத்தாப்பு, கும்புவானம், சாட்டை, பென்சில் இதேமாரி குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுப்போம். ரொம்ப சப்தத்தை ஏற்படுத்தி மாசை குறைக்கிற அளவுக்கு இல்லாமல் வெடிகளை ஓரளவு லட்சுமி வெடி வாங்கி கொடுத்துவோம். ஒரு சரவெடி போடுவா 1000 வாலா 500 வாலா 1000 5000 வாலா அப்படி ஒரு சரமாக முடிஞ்சதை வாங்கி கொடுத்தணும். ஏன்னா வெடித்தொழில் வந்து சிவகாசியில் இருக்கிற அத்தனை மக்களும் சிவகாசியில் வெடித்தொழில் தான் பண்ணுறாங்க. கைத்தொழிலாக குடிசை தொழிலாக பண்ணிட்டு இருக்கா. அவெல்லாம் பிழைக்கணும்னா நம்ம அதுக்காகவாது வெடியை வாங்கணும். காசை கறியாக்காதேன்னு வாங்காமல் இருக்கக்கூடாது. முடிஞ்சளவு அவளும் கம்பி. ரெண்டாவது குழந்தைகள்லாம் ஏற்றும்போது நீ போய் வாசலில் கம்பி மத்தாப்பு குளிச்சுட்டு வா வெடிச்சிட்டு வான்னு சொல்லி நம்ம அனுப்ப மாட்டோம். பெரும்பாலும் 99% நம்ம அனுப்புறதில்லை. சின்ன குழந்தையெல்லாம் இருந்தாலும் செப்பல் போட்டுன்னு தான் போகணும். கம்பி மத்தாப்பை ஏற்றி கொடுத்துட்டு கீழே போட்டுருவோம். இன்னொரு குழந்தை ஏற்றின்னு வந்து அந்த கம்பியை மீச்சிரும். செப்பல் இல்லாமல் இருந்தால் காலை சுட்டுடும், கால் பழுத்து போய்டும். அதேமாரி சாட்டையை கொளுத்தும்போது பார்த்தோம்னா குழந்தையெல்லாம் கொடுத்து கடைசி வரைக்கும் வச்சுட்டுருக்கோம். வச்சுக்கக்கூடாது. ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கிட்ட வரும்போதே போட்டணும். அதை டப்பக்குன்னு திருப்பி விஷின்னு அடிச்சிடும். கையெல்லாம் புண்ணாக போய்டும். கொளுத்தும்போது கொம்புவானம் கொளுத்தும்போது கிட்டக்க குனிஞ்சுட்டு அது பத்தலேன்னு வச்சுட்டே கம்பி மத்தாப்புன்னு போய்ட்டு ஃபுன்னு அடிக்கும். சமயத்தில் ரொம்ப மடுத்த கிடிச்சிருந்தானே வெடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரிகாஷன்ஸாக குழந்தைகளை ரொம்ப அது பத்தலை வெடிக்கலை நமுத்து இருக்குன்னா பெரியவா நின்று எட்டி மூஞ்சியை வச்சுட்டு வெடிக்கணும். மூஞ்சியில் கண்ணு தான் முகத்தில் 50 மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொன்னாப்புல நம்ம கண் காது இந்த செவித்திறன்லாம் இது இயற்கையாக பகவான் கொடுத்தது. இதெல்லாம் குழந்தைகளை பாதுகாக்கணும். நம்ம கையில் சுட்டுக்காமல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புதுசாக அவன் கண்டுபிடிச்சுட்டானான்னு கேட்காதீங்க. இப்படியெல்லாம் பண்ணி வெடிகளையும் கொளுத்தணும், புத்தாடி அணிவிக்கணும். அடுத்தது வந்து வணிகர்கள் வாணியன்லாம் முன்னெல்லாம் வைத்தியர்கிட்ட கொடுக்குறத வாணியன்கிட்ட கொடுன்னு பழமொழி உண்டு. வாணியன்கிட்ட கொடுனா வைத்தியர்கிட்ட கொண்டு போய் இப்போ டாக்டர்கிட்ட காமிச்சோம்னா குறைஞ்சது பெரிய சிட்டிலாம் 500 ரூபா, சாதாரண ஒரு நகரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வாங்குறா. அவள் இன்ஜெக்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை ஒரு ஜுரமாக இருந்தாலும் 1000 ரூபா 700 ரூபா 500 ரூபா அப்படி 2000 ரூபா வரைக்கும் அந்த ஜுரம் மறுநாள் மறுபடியும் வருது, மறுபடியும் ரிவ்யூ வந்து பாருங்கிறா. இப்படி கிழிகிற போது இந்த வைத்தியத்தில் கொடுக்குறத வாணியன்ட்ட கொடுன்னு எண்ணெயெல்லாம் வாங்கி சாப்பிடுன்னு சொன்னான். ஆனால் இப்போ நவடேஸ் டாக்டர்ஸ் வைத்தியத்தில் எண்ணெய் சேர்க்காத, புளி சேர்க்காத, உப்பு சேர்க்காத, எல்லாத்தையுமே சேர்க்காதேன்னு சொல்கிறார். திருப்பி சேர்க்காத சுகர், அதை சேர்க்காத கொலஸ்ட்ரால், எண்ணெய் சேர்த்தா கொலஸ்ட்ரால், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகளை மட்டும் நிறையா சேர்த்துக்கோ. காலம்பரை 3, மத்தியானம் 5, சாயந்தரம் 7, இப்படி நைட்டு 7 அப்படின்னு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தகுந்தாப்புல வியாதிகளும் வருது. வியாதிகளை நம்பி தான் நம்ம அதுக்கு தகுந்த நிவர்த்தி ஆகும் பார்க்குறோம். இல்லை லைஃப் டைமும் ப்ரெஷர் மாத்திரையும் சுகர் மாத்திரையும் போட்டுக்கிறாப்புல தான் ஆயிடுது. இதை விட்டு தள்ளுங்க. அதனால தான் அந்த காலத்தில் வைத்தியர்கிட்ட கொடுக்குறத வாணியன்ட்ட கொடுன்னு எண்ணெய் இதெல்லாம் வாங்கி நல்லா தாளித்து காய்கறிகளை நல்லா வேக விட்டு எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டி நல்லா சாப்பிடு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கா. அது ஒரு பழமொழி. அதனால் இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் நிறையா பண்ணும்போது முறுக்கு, மிக்சர், தேங்குழல், நிறையா ஸ்வீட்டு, மைசூர் பாக்கு ஸ்வீட்லாம் சேர்த்துக்காதேங்கிறா. மைசூர் பாக்கெல்லாம் இப்போ பண்ணுறா. பெரும்பாலும் இப்போ சிட்டிஸெல்லாம் யாருமே ஆத்திரம் பண்ணுறதில்ல. முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது நிறையா பண்ணுவோம். ஒரே ஆற்றுல எங்கள் ஆற்றுலேயே நிறையா பண்ணி எல்லோரும் பிரிச்சுப்போம். வரவாளுக்கெல்லாமும் கொடுப்போம், வரவாடும் கொடுப்பா. எல்லோரும் ஒருத்தருக்கு பகிர்ந்துட்டு மகிழ்ந்து வாழ்ந்தோம் அந்த காலம். இப்போ போனால் இப்போ இருக்கட்டும், பெரிய பெரிய கடைகள் பேரை சொல்லி அங்கேருந்து போய் 1 கிலோ 2 கிலோன்னு ஸ்வீட்டை வாங்கி சாமிக்கு வச்சு நேர்த்தியம் பண்ணிடுறா. ரெண்டாவது இப்போ இருக்கிறவா வந்து எல்லா குடும்பத்தில் உள்ள அனைவருமே இப்போ யாருமே பெரும்பாலும் செஞ்சிட்ருக்கா. செய்ய முடியாதவா ஒரு 30% கடையில் வாங்கி பண்ணுறா. கடையில் பண்ணால் கடையில் வியாபாரிகளும் பிழைக்கிறா. இருந்தாலும் கிலோ பார்த்தோன்னா 1000 ரூபா 1500 ரூபா நெய் ஸ்வீட்டு, அந்த ஸ்வீட்டுன்னு விலை கடுமையான விலையாக இருக்குது. அதில் பியூர் நெய் தான் போடுறாளான்னு சொல்ல முடியாது, ஆயிலையும் போட்டுடுறா. அதனால் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பல பேர் பிழைக்கிறா. வியாபாரம் தீபாவளின்னு சொன்னால் பல பேர் பிழைக்கிறா. ஜவுளி பிழைக்கிறா, வாணிகங்கள் எண்ணெய் விற்று அவள் பிழைக்கிறா, அரிசி மாவு மில்லில் அரிசி மாவு, கோதுமை மாவு, பட்சணத்துக்குள்ள மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு அவள் பிழைக்கிறா. இப்படி ஒவ்வொருத்தரும் பிழைக்கிறா. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும். தீபாவளிக்கு அவளுக்கும் அவள் இல்லைன்னா நம்ம ஊரே நாரி போயிடும். அவள்லாம் பெருக்கிறா. அவளுக்கும் கையில் மனமும் வந்து அவளால் முடிஞ்சது 50 100 கொடுக்கணும். கொடுத்தா தான் அவள் வந்து வருஷத்துக்கு அவளுக்கு 2 நாள் தீபாவளி பொங்கலுக்கு தான் கேட்பாள். அதேமாரி எல்லோரும் பகிர்ந்து உண்ணணும், பகிர்ந்து பண்ணணும்.
ஒத்துமையாக இருந்த காலம் போக இப்போ எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றாப்புல ஆயின்னு இருக்கு. கம்ப்யூட்டரைஸ்டு உலகமாக போனதுனால ஒன்றும் டைம் பார்க்க முடியல. நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்க வேண்டியிருக்கு. பகலில் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்க முடியாது. 8 மணி 9 மணி ஆயிடுறது. அதனாலேயே பாதி பேர் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து தீபாவளிகளுக்கு பட்சணம் பண்ணிடுறான். ஆற்றுல பண்ணியிருந்த காலம் வேறு. அப்போ என்னென்ன போரோடு திங்கிற மாட்டுக்கு பிடுங்கி போட்டால் கட்டாடுதுன்னு அந்த காலத்தில் நிறையா பண்ணுவாள். நிறையா கொடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் பட்சணங்கள்லாம் இருக்கும். எல்லாம் அப்படி இல்லை, எளிமையாக பண்ணிவிட்டு கடையில் வாங்கி பண்ணுறா. அவாவா சக்திக்கு ஏற்ப பண்ணுறா. எல்லோரும் இப்படி தான் பண்ணுவான்னு நான் சொல்லலை. அம்மாவோட சக்திக்கு ஏற்ப ஏதாவது ஒரு முறுக்காவது பண்ணி கொடுப்பா, தேங்காய் இல்லாத சுற்றி கொடுப்பா பண்ணணும். இதுக்காக தான் தீபாவளின்னு வச்சுருக்காங்கன்னா வருஷம் இப்போ எல்லாருமே பிழைச்சாதான். நம்ம ஜாதி மதம் பாராமல் வணிகர்கள் செட்டியார் பிழைக்கணும், வியாபாரிகள் பிழைக்கணும், அதேமாரி ஜவுளி வியாபாரிகள் பிழைக்கணும், அதேமாரி ஆயில் விற்கிறவா எண்ணெய் விற்கிறவாள்லாம் பிழைக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அது அவளுக்கு ஒரு பிழப்பை ஒரு குறிப்பிட்ட நாளில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தீபாவளி வச்சுருக்காளே வெளியே. அது வேறு ஒன்றும் நரகாசுரம் வருஷம் வந்தானா கிருஷ்ணர் வரம் கொடுத்தார எல்லாரையும் கொண்டாடுறதுனால வெடிக்காரெல்லாம் வெடி தயாரித்து சிவகாசியில் இருக்கிறவாள்லாம் பிழைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்று வழியில் மாற்று வழியில் பிழைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா. தொடர்ந்து நம்ம தீபாவளி நம்ம சனாதன தர்மத்தை கடைபிடித்து தீபாவளி எப்போதும் கொண்டாடுவோம். ஜாக்கிரதையான தீபாவளியாக கொண்டாடுவோம். எந்தவித விபத்துக்கும் உள்ளாகாமல் இருக்கணும்னு எல்லாம் வல்ல சிவபெருமானையும் கமலாம்பா நிரோத்பலாம்பா சிவபெருமானையும் வன்மீகநாதரையும் மற்றும் சக்கரபாணி சாரங்கபாணி ராமசுவாமி எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். குற்றம் குறை இருப்பின் மன்னிக்கவும். தீபாவளியோட விளக்கம் எனக்கு தெரிந்த அளவு சொன்னேன். குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்க. தயவுசெய்து ஆரோ மார்க்கை நடுவில் தொட்டு பார்க்காதீங்க. கீழே உள்ள இங்கிலீஷ் 2 வரியை தொட்டு எல்லாம் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக தெரியும். ராமசாமி கும்பகோணம். அனைவருக்கும் உடங்கணிந்த மனம் கணிந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்து. எல்லோரும் அமோகமாக கொண்டாடணும். உடல் நலத்தோடு இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். தேங்க்யூ.